அன்னைக்கு பாருங்க நானே மதுரை மாநகர் கூடநகர் மாநகராட்சி வார்டு 2 மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அலங்காநல்லூர் அந்த மெயின் சாலையிலிருந்து கடந்து செல்வதற்கு கஷ்டமாக அதை கடந்து அவங்க பகுதிக்கு செல்வதற்கு சிரமமாக இருக்குது. எனவே இந்த வடிகால் அமைக்கின்ற அந்த பகுதியில் கூடுதல் பாலம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த பாலம் இன்னைக்கு 25 லட்சம் ரூபாயில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 2வது வார்டு பகுதியில் இந்த பாண்டியன் நகர், சொக்கநாதபுரம் போன்ற இந்த பகுதியில் வாழ்கிற சாதாரண சாமானியவர்கள் வைத்திய வசதி செய்து கொள்வதற்காக, உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சுகாதார நிலையத்துக்கு முன்னாடிலாம் கட்டட வசதி இல்லை. என்னுடைய முயற்சியில் அதை கொண்டு வந்து இந்த நிலையத்தை கொண்டு வந்து 32 லட்சம் ரூபாய்க்கு கட்டடம் கட்டி கொடுக்கப்பட்டது. இதில் மக்கள் அதிகமாக கோயில் பாப்பாவுடி, இந்த பகுதியில் கூடநகர், சொக்கநாதபுரம், பாண்டிய நகரில் வசிக்கிற மக்கள், பெரும்பாலான மக்கள் இங்கே வருவதனால் கூடுதல் வசதி வேணும், எங்களுக்கு கூடுதல் கட்டடம் வேணும் என்று கேட்டார்கள். இன்றைக்கு 15 லட்சம் ரூபாயில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த 2வது வார்டு பகுதியை பொறுத்தளவுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கின்ற வகையில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், முதல்ல இணைப்பு கிடையாது அந்த விளாங்குடி பகுதிக்கு. இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தோம். பாதாள சாக்கடை இணைப்பு, முன்னாடிலாம் திறவு சாக்கடை தான் இருந்தது. எனவே பாதாள சாக்கடை இணைப்பு 247 கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டு இந்த நம்முடைய மேற்கு தொகுதியில் 3 வார்டுகள், அதே மாதிரி நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சர் பகுதியில் 14 வார்டுகள், திருப்பரங்குன்றம் பகுதியில் 14 வார்டுகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பதை மொத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கூடுதலாக இந்த பகுதி மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைப்பதற்காக முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த பகுதிக்கு விரிவாக்கம் செய்கின்ற வகையில் இங்கே ரேஷன் கடை, பல்வேறு பணிகள் விளாங்குடி பகுதியில் ஏற்பாடு செய்து, கூடநகர் விளாங்குடி பகுதியில் பல்வேறு பணிகளை, அதே மாதிரி இங்கே கூடுதலாக பாலம், பாண்டிய நகரை இணைக்கின்ற வகையில் பாலம் கட்டி கொடுத்துருக்கோம் 30 லட்சம் ரூபாயில். இப்படி பல்வேறு திட்டங்களை, அதே மாதிரி அங்கன்வாடி மையங்கள், இங்கே மாநகராட்சி கூடுதல் கட்டடம், பள்ளிக்கு கூடுதல் கட்டடம், பல்வேறு பணிகளை எடுத்து செயல்பட்டிருக்கோம். பல கோடி ரூபாயில் பூங்காக்கள் அமைத்து கொடுத்திருக்கோம் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க தம்பி. அவர் மாண்பு முதலமைச்சர் பயத்தில் ஏதோ பேசுகிறார்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு கூட ஒரு விளம்பரம் போட்டிருக்காரு. முழுமையாக அவங்க ஆட்சியில் என்னென்ன செஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு நடக்காத நிகழ்வுகள்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடைபயணம் வருகின்ற புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களே இந்த ஆட்சியினுடைய அவலங்களை அவரே சொல்லிவிட்டார். கூட்டணியில் இருந்தாலும் தவறுதலாக அவர் என்ன சொல்றாருன்னா, நடைபயணத்தில் நாங்கள் சொன்ன அத்தனையும் உண்மை என்றதை அவரும் வழிமொழிந்திருக்கிறார். போதை கலாச்சாரம் தமிழகத்தை சீரழித்து விட்டது, தமிழகமே அழிந்து விட்டது. பள்ளி கல்லூரி அருகாமையில் மாணவர்களுக்கு விதவிதமான போதைகள் கொடுக்கப்படுகிறது. எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு. நான் முதலமைச்சரை நேரில் சந்திக்கும் போது இதை வலியுறுத்துவேன். இந்த போதை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். யார் போதை விற்றாலும் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். 10 ஆண்டுகள் சிறை, 7 ஆண்டுகள் சிறை என்று அண்ணன் வைகோவே சொல்லியிருக்கிறார். என்றால் அந்த கூட்டணியில் தோழமையாக இருக்கிற இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கணும்னு பயணம்லாம் மேற்கொண்டிருக்கின்ற வைகோவே இன்னைக்கு மனதில் இருக்கிறதை அப்படியே சொல்லிவிட்டார். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல அவரும் சொல்லியிருக்கிறார். ஆக நாட்டில் என்ன நடக்குது, எவ்வளோ மோசமான நிர்வாக சீர்கேடு நடக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு. வேற என்ன சொல்லுங்க? அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி ஓபிஎஸ் கொண்டு வரணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய அழுத்தமா இருக்கா? அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தாங்க தெரியும். நீங்கள் நமக்கு எப்படி தெரியும்? இதை நீங்கள் பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் உங்களுடைய ஆசையில் உங்களுடைய இதை தெரிவிக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. பொதுச் செயலாளரை பார்த்து முடிவு பண்ணுறது தான். அது நீங்களாக ஊடகங்களை இல்லாததெல்லாம் போட்டு நாளைக்கு அவங்கெல்லாம் சேரலைன்னு அப்படி போடுவீங்க. அப்புறம் சேர்ந்தாங்க புதிதாக கூட்டணி சேர்ந்தாங்கன்னு போடுவீங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுவீங்க. அதனால் அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தான் முடிவு. பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார் எல்லாம். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு கட்சி பணியை செய்ய சொல்லியிருக்கிறாரு. எஸ்ஐஆர் பணியில் முழுமையாக ஈடுபட சொல்லியிருக்காரு. ஈடுபட்டிருக்கோம், அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். கட்சி வளர்ச்சிக்கு அடுத்த 2026 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வரணும். மக்கள் இன்றைக்கு கொதிப்பில் இருக்காங்க, குமுறி கொண்டு இருக்காங்க. குமுறலை பார்க்க முடியுது. அவங்கள நேரில் சந்திக்கும் போது இந்த ஆட்சியை அகற்றணும், விரைவாக அகற்றணுன்றதில்ல. எங்களை காட்டிலும் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா காட்டிலும் இன்னைக்கு மக்களே அந்த முடிவில் இருக்காங்க. இதுலேயும் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அதில் இருக்க காங்கிரஸுடைய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்கிறார், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன நியாயம், என்ன தவறு? 60 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில், எங்களுக்கு ஆட்சி தரணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும். நாங்கள் ஏன் வேறு கட்சியோட பேசக்கூடாது, எங்களை யார் தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வலுவாக இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா? திமுகவை பொறுப்புக்கும் வலுவளர்ந்து இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதன்மையான பெரிய கட்சி எதுன்னா அதிமுக மட்டும்தான். அதனால தான் அதிமுகவோட கூட்டணி சேர்க்கறதுக்கு யார் வரணும், யார் சேர்க்கணுன்றத இதில் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறார். இதில் அமித்ஷா சொல்கிறார் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்களாம் கற்பனையில் மிதந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலை. எங்கள் பொதுச் செயலாளரே பதில் சொல்லிவிட்டார். டெல்லிக்கு போகிறதுனால அப்படி இல்லை, பல கோரிக்கை. இப்போ 4 லட்சம் கோடி, இந்த 4 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த 4 ஆண்டுகளில் அப்படின்னு கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கார். அதே அந்த மனுவை கொண்டு போய் உள்ளாட்சி நம்முடைய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போயிருக்கிறார். ஏன்னா இது கொடுக்க போகிறதுல என்ன தப்பு? அதே மாதிரி 125 நாள் இந்த மக்களுக்கு அது கிராமப்புற வேலைவாய்ப்பு, அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு
125 நாளாக உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம அண்ணன் எடப்பாடியார் தான் வேண்டுகோள் வைத்தார். அதை நிறைவேற்றி கொடுத்துருக்க மோடிஜிக்கு, உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கவும் போயிருக்கிறார். இப்படி பல பணிகளை போயிருக்கிறார். அதுக்குள்ளே நீங்களா ஒரு முடிவெடுத்து கற்பனைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கற்பனை குதிரையெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? கற்பனை குதிரை நீங்கள் போகலாம், நீங்கள் ஊடகங்கள் எந்த அளவுக்கு போவீங்க தெரியும் எங்களுக்கு. அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை நாங்கள் அதெல்லாம் நீங்கள் என்னென்னா இந்த அது இதுன்னெலாம் நாங்கள் எங்களை கேட்காதீங்க. எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து கேட்டுக்குங்க. எங்களை பொறுத்தளவுக்கு வேறு கலப்பணி என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இப்போ மதுரையை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அது அமமுக கூட ஓகே, ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நீங்களா தான் சொல்கிறீங்க, நீங்களா பேசிக்கிங்க. அது நமக்கு ஒன்றும் தெரியல. அது எங்கள் பொதுச் செயலாளர் வந்தால் தான் எங்கள் பேசுவார். பொதுச் செயலாளரை பார்க்கும்போது தான் அது தெரியும். அதெல்லாம் எந்த நெருக்கடியும் ஏங்க ஜனநாயகம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி நடத்துகிறதே இன்னைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு வேறு வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம். ஒரு படத்தை போய் தடை பண்ணுறதுனாலே அங்கே ஒரு நெருக்கடி கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதுக்கு தான் பூசுறது? அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். அது அது தணிக்கைத்துறைங்க, தணிக்கைத்துறை. அப்போ இருந்த சூழ்நிலை வேற. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்திருந்தது. அதில் அன்பேவா படத்தில் தான் சொன்னீங்க, புதிய சூரியனின் பார்வையில் உலகம் விழித்து கொண்ட வேலையில்லைன்னு அந்த தலைவருடைய பாட்டு வரி வரும். அது உதய சூரியன் வரக்கூடாது, ஒரு சின்னத்தை குறிக்கிறது அப்படின்னு அன்னைக்கு இருங்க தணிக்கைக்குள்ள அதை மாற்றி வைக்க சொன்னாங்க. அது ஒன்றும் இது இல்லை, அது பெருசாக இல்லை. அப்போ யூஏ சான்றிதழ் தான் கொடுத்தாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தா மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு. தமிழ்நாட்டு சூழல்ல அதிமுக திமுக ரெண்டுமே ஆட்சி, யாராவது ஒருத்தர் வந்தா கூட கூட்டணி ஆட்சிக்கான சூழல்லாம் இருக்கா என்ன? இல்ல, எங்க பொதுச் செயலர் கரெக்டா சொல்லிட்டாரு. அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமரும், அதிமுக ஆட்சி அமையும்னு எங்க பொதுச் செயலர் சொல்லிட்டார். திமுகனால அப்படி சொல்ல முடியலையே. இல்ல அமித்ஷாலாம் சொல்லல, நீங்களா சொல்லக்கூடாது. இப்ப நம்ம முதலமைச்சர் இவர் இருக்கார் இல்லையா, ஸ்டாலின் அவரால் சொல்ல முடியுதா? இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு கூட்டணி பலத்துல தான் திமுகவே இருக்குன்றத தெரியுது. எங்க அம்மா மாதிரி ஆணித்தரமாக முடிவெடுக்க முடியுமா? 2016 தான் கொண்டு வந்த திட்டங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டா போதும், நான் யாரு கூட கூட்டணி வைக்க விரும்பல, 234 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் சொல்லி அம்மா அன்னைக்கு நின்றாங்க. நான் கேட்குறேன், இப்போ இத்தனை விளம்பரம் கொடுக்குறீங்க, மறுமலர்ச்சியே ஏற்பட்டுருச்சு தமிழகத்தில். அதை பார்த்தா அவங்க விளம்பரத்தை பார்த்தா அப்பா தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல, பாலாரும் தேனாரும் பெருகி ஓடுவதை போல இந்தியாவிலே தமிழகம்தான் மக்கள் சுபிட்சமாக அமைதியாக, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக, காவல்துறையெல்லாம் பாதுகாப்பாக, காவல்துறையை பார்த்தா ரவுடிகள்லாம் ஓடுற மாதிரி அப்படின்னு தோணும். அது மாதிரி இருக்கா? எங்க அந்த மாதிரி இல்லையே. அவர் நம்ம முதலமைச்சராக தான் இன்னைக்கு கூட விளம்பரத்தில் அவருக்கு இதில் வந்திருக்கு விளம்பரம். அவராக தன்னை பற்றி தான் பெருமையாக பேசுகிறார். யார்? மக்கள் பேசணும், சாதாரண மக்கள் பேசணுங்க, ஏழை எளிய மக்கள் பேசணும். இந்த ஆட்சி அற்புதமான ஆட்சி, மாணவர்கள் சொல்லணும், சொல்லி கொடுத்து சொல்கிறது இல்லை ஊடகத்தில், அவங்களா சொல்லணும். இப்போ நான் சொன்னேன், வைகோ சொன்னேன், அதே மாதிரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. ஏன் நாங்கள் வேறு கட்சியோட பார்க்கக்கூடாதா, தலைவரை பார்க்கக்கூடாதான்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களா? திமுகலேருந்து பதில் சொல்லுவாங்களா? யாரும் வேணாப்பா, காங்கிரஸ் வேணாம், எந்த கட்சி வேணாம், நாங்கள் திமுகவா நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. திமுக நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லி நின்றுருக்கோம்ல. நாங்கள் தான் ஆட்சியில், இப்போ ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இருக்கு. இப்போ ஆட்சியில் அதை செய்தோம், இதை செய்தோம், யானையை செய்தோம், பூனையை செய்தோன்னு சொல்கிற திமுக
என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்க செஞ்சதை வெளிக்காமிக்கணும். என்னண்ணா சொல்றீங்க? நில்லுங்க, தைரியம் இருந்தா நில்லுங்களேன். எதுக்கு போய் எல்லா கூட்டணியும் போய் வளைச்சு வளைச்சு போச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க? எங்க தனி பெரும்பான்மையில எங்க பொதுச் செயலாளர் சொல்ற தனி பெரும்பான்மையில ஜெயிச்சு வெற்றி எங்க நிக்கிற இடத்துல நீங்க வெற்றி பெற போறோம். நீங்க ஏன் தம்பி, நீங்க தான் நீங்களே பாக்குறீங்க, மக்களை நாள்தோறும் சந்திக்கிறீங்க. மக்களுடைய குமுறல், அவங்களுடைய இது எதிர்ப்பு, இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்றது தெரியும். என்னதான் கொடுத்தாலும் சரி, 3000 ரூபா கொடுத்தாலும் சரிங்க, தேர்தல் இடத்துல எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் சரி, அடிச்சு வச்சிருக்க கொள்ளைய 4 லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதவே இறக்குனாலும் நிச்சயமாக மக்கள் மனமாற தயாரில்லை. ஏன்னா ஒரு தடவை ஏமாந்துட்டான் தமிழ்நாட்டு மக்கள். விடியல் தருவோம் சொல்லி எங்கேயாச்சும் இந்த விடியல் தருவோம்னு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தருவோம் போறாரு அப்படின்னு பாட்டு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் வருதா? திமுக நடத்துகிற நிகழ்ச்சியிலேயாச்சும் அந்த பாட்டு போடுறாங்களா? சொல்லுங்க, சவால், உங்களுக்கு சவால் விடுறேங்க. ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறோமா? யார் சொன்னா நீங்க வாங்க இந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. 1000 ரூபா சவால். யாராச்சும் இப்ப திமுக உண்மையிலே சாதனை புரிஞ்சது, தப்பு நடக்கல, சட்டம் ஒழுங்கு இங்க பிரமாதமா இருக்குன்னு சொன்னா சொல்ல வேண்டியதானே? யாருமே ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. லேதுப்பா லேது ஆட்சியில் ஒன்றும் இல்லை, லேது ஒண்ணுமே இல்லை. தென்னிந்திய மொழி தானே. எங்க கூட்டணியை பத்தி பொதுச் செயலாட்ட கேளுங்க. கூட்டணியை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது தலைவா. என்ன பேசுவாங்க என்ன அதுன்னு தெரியாது. எங்களுக்கு திமுக தான் பலம் இழந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திமுகவை தான் ரொம்ப இதா நினைக்கிறாங்க. அவங்க தான் அதில் தான் இப்போ நிறைய பெரிய பெரிய கட்சியெல்லாம் அதான் அது இது பண்ணுறாங்க. எங்கள் இதில் நாங்கள் இன்னும் யாரையும் கூட்டணி அப்படி இப்படிலாம் பேசி அவங்க எங்கள் கூட்டணி வந்த பிறகு இதெல்லாம் கேட்குறாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. எங்கிட்ட வந்தவங்க யாருமே அதை பற்றியெல்லாம் பேசலை. அதெல்லாம் அவங்க உள்கட்சி பிரச்சனைங்க. இன்னும் சொன்னா தந்தை மகனுடைய அது உரிமை குரல், உரிமை பேச்சு. அது கூட்டணி வந்திருக்காங்க. அவங்க அன்புமணி எதுன்னு எங்க பொதுச் செயலாளர் பேசி முடிவு பண்ணியிருக்காரு. சரி, வேற ஒன்றும் இல்லைல்ல, நம்ம பார்ப்போம். நான் முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அந்த முருகனுக்கே ரொம்ப இது பண்ணதுனால, விமர்சனம் பண்ணதுனால, ஒருவேளை முருகப்பெருமான் எதுவும் இது பண்ணிட்டாரா எனக்கு தெரியாதப்பா. ராஜ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னார், நீங்க ஓட்டிடுவீங்க. அது இல்லை, பொதுவா நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தான் நாங்க நிறைவேற்றணும்னு சொல்றோமே ஒழிய, எங்களுக்கு இது பண்ணணும், இந்த சமுதாயம் வேணும், அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது. அதிமுக பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற எங்களுடைய இயக்கம் எங்கள் ஆதி காலத்திலேருந்து இந்த கட்சி இருக்குது. எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ 3 தடவை இந்த கோர்ட்டு போயிடுச்சு. இதை போய் கோர்ட்டில் போய் 3 எல்லா நீதிபதிகளும் அது இது பண்ணிக்கலாம், தீபம் ஏற்றலாம், தவறில்லை. ஒரு அமைப்பே இது இல்லாதத அதுவும் கடுமையாக சாடியிருக்கிறார்கள் நீதி அரசர்கள். இந்த அரசாங்கமே 2 சமுதாயத்திடையே தூண்டி விடுகிறது. 2 மத பூசல், இந்த மத பூசல் வரணும், பதட்டம் வரணும்னு நினைக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கணுமா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. நாங்கள் கேட்கறக்கால் நீதி அரசரே கேட்டுட்டார். நான் தான் சொல்றேன், உங்க கற்பனை குதிரைக்கெல்லாம் நாங்க அந்த குதிரை அடக்கு வைங்கன்னா சொல்ல முடியாது. அந்த குதிரையை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி நிலைப்பாடு எப்பவுமே ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் தலைவர் இன்னைக்கு முடிச்சு
அவர் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உறுதியாக அது மாதிரிலாம் நீங்களா கற்பனையை வச்சு அதுக்கு ஒரு பதிலாக போடாதீங்க. கொடி வந்துருச்சு உதயமா போகுதுன்றலாம் பேசுறாரு. அதனால இது எல்லாத்தையும் நான் சேர்த்து பார்க்க வேண்டியதுல யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தலைவா. மனமுவந்து வந்தால் தான் தொண்டர்கள் வரணும். தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீ என்ன கடை வியாபாரமா, நம்ம இந்த கடை இந்த பிஸ்னஸ் இந்த பண்ணிக்கிறோம் இந்த தொண்டர்கள் விரும்பணும், தலைவர்கள் விரும்பணும், எல்லாரும் இணைந்து வந்தால் தான் கூட்டணி. அப்போ தான் தேர்தலில் சந்திக்க முடியும் ஒரு முனையத்தோடு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க. அதுக்காக இப்படிலாம் செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் செய்யலாம். அதெல்லாம் ஊடகங்கள் எதுவும் அது மாதிரிலாம் போகக்கூடாது. சரி வாங்க, ரொம்ப நன்றி. பார்த்து இன்னும் பயப்படல நீங்க ஐயா யாரை பார்த்து அதிமுக பார்த்தது, யாரை எமனையே பார்த்தவங்க நாங்க. குண்டவே தொண்டையில வச்சு டாட்டா காட்டிய அந்த வரலாறு எங்களுக்கு தான் உண்டு. எங்க தலைவனுக்கு உண்டு, எங்க இயக்கத்துக்கு உண்டு. அதனால எந்த காலத்திலையும் யாருக்கும் எப்பவுமே அடிபணிந்து போனது கிடையாது. எப்பவும் இப்ப எப்பவும் தான்